ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர் வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 4G 5G டெக்னாலஜிஸ்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளவுடில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பைத்தான் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீம் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6 AM to 3 PM வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஓகேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸ் இருக்குல்ல, இல்லை டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இனுக்கு போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ணி இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டிவோப்ஸ் இன்டர்னுக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட்டாக இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் டிகிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2025, 2026, 2027 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு லினக்ஸ் யூனக்ஸ்லலாம் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CI/CD டூல்ஸில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கோட் டூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி இந்த கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் ப்ரொஃபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா லாகின்க்கு போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன் இன்ஜினியரிங்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர் வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து மெக்கானிக்கல், ஏரோஸ்பேஸு, இன்ஜினியரிங் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருக்கணும், டீமில் ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமே யூஸ் பண்ணி ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ன இருக்கணுமோ அதை என்ட்ரு பண்ணி இங்கே க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சைன்இனுக்கு போய்ட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லொக்கேஷன் இந்தியாவிலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க பேசிக் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் பேசிக்கான ஏதாவது சர்டிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பைத்தான், அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூகுளை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 3+ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் உங்களுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க பேசிக் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ்லாம் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஆர்எம்லாம் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் பேசிக் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன், உங்கள் ஸ்கில்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.